தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து பத்மினி அம்மா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தெரப்பி எடுக்க வரும்போது நிறைய வலிகளோட உடம்புல வந்து வந்தாங்க. இன்னைக்கு அவங்க நல்ல குணமடைஞ்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட அவங்க மூலமா ஒரு 15 நபர்கள் மேல அவங்க ஏரியால, அவங்க தெருக்கல்ல இருக்கவங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாவது சொல்லியாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்களும் பயனடையணும், அவங்களும் வலி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதான் நம்ம இப்ப அம்மாவை என்ன பண்ணிடலாம், வெல்கம் பண்ணிடலாம். ஜோரா கிளாப் பண்ணி அவங்க வரவேற்கலாம். அவங்க எத்தனை நாள் இந்த தெரப்பி எடுத்தாங்க, முதல்ல இங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க உடலோட கண்டிஷன் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு முதல்ல கேட்கலாம். சரிங்களா? இப்போ பாஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்புறம் ப்ரெசென்ட் எத்தனை நாள் எடுத்தாங்கன்றத நம்ம அப்புறமா கேட்கலாம். ஓகேங்களா? உங்க பேர் சொல்லுங்க. கோதண்டராமன் ஸ்ட்ரீட்ல பக்கங்க. ஓகே, கோதண்டராமன் ஸ்ட்ரீட்ல இருந்து வரீங்க. உங்களுக்கு இந்த செராக்கர் இங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எப்படி தெரியும்? யார் மூலமா நீங்க இங்க வந்தீங்க? பேரன் படிக்கிறான், அவன் சொன்னான் இந்த மாதிரி போட்டு இருக்காங்க, நீங்க வாங்க, அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். சரின்ட்டு நான் வந்தேன். இது பணம் கொடுத்து தான் பண்ணுறாங்கன்னு சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. இல்லைங்க நான் போய் கேட்குறேன்னா பெட்ஷீட் கூட எடுத்துகிட்டு வரல. அப்போ இங்கே இருக்க பெட்ஷீட்டு கொடுத்து நான் எடுத்தேன். இப்போ 16 நாள் ஆகுது. நீங்கள் இங்கே வரும்போது என்ன வழிகளுக்காக இங்கே வந்தீங்க? ஆரம்ப கட்ட என்னென்ன வழிகள் இருக்குது நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து? இப்போ பார்த்தாலும் சோர்வாக படுத்துட்டு இருப்பேன். தைராய்டுனா உங்களுக்கு வந்து பாடி பெயின் ஹெவியாக இருக்கும். இந்த சித்தால் வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வலி எடுப்பேன். இப்போ பார்த்தாலும் படுத்துட்டு இருப்பேன். இப்போ பார்த்தோம்னா டேப்லெட்டு, சுகர் இருக்குது. ரொம்ப முட்டி வலி அதிகமாக இருக்குது. இங்கே வந்த பிறகு இப்போ முட்டி வலி கிடையாது. சுறுசுறுப்பாக வேலை செய்கிற முட்டி வலி வந்து எவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்தது ஆரம்பத்தில்? ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. ஓகே, முட்டி வலி இருக்கு, தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு. அதை தவிர்த்து வேற என்ன பாதிப்பு இருக்கு உடம்புல? பாடி பெயின் ஹெவியா இருக்கும். பாடி பெயின், உடல் வலி, அல்சர் கப்பு. அல்சர்னா குடல் புண்ணா? ஓகே, அல்சர் பாதிப்பு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இருந்தது. நான் இங்க வந்த பிறகு இப்ப எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. ஆக்டிவா இருக்கு, நல்ல எனர்ஜியா இருக்கு. பேசலாம், ரொம்ப தூரம் நடப்பேன். இல்லைனாக்கா நடக்க முடியாது, அடிக்கடி தொல்லையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் வியாதிஸ்ரீன்னு என் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ வந்தவொடனே எனக்கு இங்கே நல்லா இருக்கு. ரத்தம்லாம் சுத்தமாக இருக்குது. 16 நாள், இன்னையோட 16 நாள். அவங்க வீட்டில் அவங்களுக்கு பேரே வந்து வியாதிஸ்ரீன்னு வச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ உடம்புல அவ்வளோ பிரச்சனைகளோட இருக்கிறதுனால வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வியாதிஸ்ரீ அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ அவ்வளோ வலியோட இருக்காங்க. இந்த வலிகள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வீட்டில் செய்யறதுக்கு சிரமப்பட்டீங்க? உட்காந்துட்டு வந்து பாத்திரம் துவைக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. வீடுல நான் பெருக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் அவர் செய்வாங்க. புரியவே முடியாது. பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். அவரு தான் கூட 1-2 செய்வார். வீடு பெருக்க, இந்த குடங்கள் தூக்க அவர் தான் செய்வார். சரி, இப்போ நீங்க இங்க வந்து 16 நாள் தெரப்பி எடுத்தீங்க இல்லையா? எடுக்கும் போது ஆரம்ப கட்டம் உங்க உடம்புக்கு இது எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சது? அதிகமா முட்டி வலி, பாடி பெயின் இருந்தது. ஒரு 4-5 நாள் கழிச்சு நல்லா இருக்கு. நல்ல முதல் 4 நாள் எடுத்து வலி இருக்கிற வலி அதிகமா இருந்தது. சரி, இருந்த வலி அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படலையா? இது வந்து இயற்கை ட்ரீட்மெண்ட். டாக்டர் கிட்ட போகாத அளவுக்கு நமக்கு இது வந்து நன்மை. என்ன, எனக்கு வந்து இதை பற்றி அதிகமாகவே தெரியும். நான் வேற கம்பெனிக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த கம்பெனி வந்து ஹை ஸ்பீடாக நல்லா ஆகுது. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நல்லா ஸ்பீட் ரிசல்ட். 4 நாளைக்கு பிறகு உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை, அந்த முட்டி வலி இதெல்லாமே எப்படி குறைய ஆரம்பிச்சது? எத்தனை நாள் உங்க வலியெல்லாம் குணமாக ஆரம்பிச்சது உங்களுக்கு? 5 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தூக்கம் வராத இருந்தது. இப்போ தூக்கம் வந்து கரெக்டா வராது. ஒரு 2 மணி அப்படிதான். இப்போ தூக்கம் நல்லா வருது. யூரினும் நல்லா அதிகமாக போகுது. இந்த கால் வீக்கமாயிடும். கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. இப்போ 3 ஹவர் 4 ஹவர்னா கூட அப்படியே இந்த முழங்கால் அப்படியே மடக்கி கிளாப் பண்ணிக்கலாமா? நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இங்க உட்காரத்துக்கே கஷ்டப்படுறாம்மா, திடீர்னு கால் வீங்கிடும். அந்த 1 ஹவர் உட்காரத்துக்கே வெளியே போயிட்டு கொஞ்சம் விளாத்திட்டு வந்து உட்காருவாங்க.
ஆனா இன்னைக்கு 3 மணி நேரம் நம்ம பேசுறத கூட உட்கார்ந்து கேட்கிறாங்க. அந்த கால் வீக்கம் வத்திருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட நம்பிக்கை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பேசும்போது, சரிங்களா? இப்ப அந்த வீக்கம் வத்திருச்சு, முட்டி வலி நல்லா குறைஞ்சிட்டு வருது. இப்போ உங்க உடம்புல அந்த இடுப்பு பாடி பெயின் ரத்தம் கூட அதிகமா இருக்கு. கண்ணு டாக்டர்ல பாப்பாங்க பாருங்க, ஒயிட் கலரா இருக்கு. இப்போ பார்த்தா நல்லா சிகப்பா இருக்கு. போன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, கால்சியம்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமாம்மா, இது உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். இது இந்த ஏரியாவுக்கு வந்தது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் சொல்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே செய்கிற அனைவருக்கும் நன்றி. இது பொறுப்பை எடுத்து அவங்க அன்பா பேச செய்வேன்னா அதுக்காக ஒரு வலி வியாதியாக ரொம்ப நொந்து போனவங்க இன்னைக்கு வீட்டுல அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியுது. என்னால 3 மணி நேரம் கூட என்னால நிக்க முடியுது. இப்ப நடக்க முடியுது. அவங்களால நடக்கலாம் போறீங்களா? நல்லா நடக்கிறீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நடக்க முடியும். கொஞ்சம் தூரம் நடக்கிறது முடிச்சுவாங்க. இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து 99 டிகிரி தான் இருந்தது. அதுக்கே என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க காலர் ஹாஸ்பிட்டலில். அப்புறமா சும்மா தான் உட்காந்து அம்பத்தூரில் கூப்பிட்டு போய் உட்காந்தேன். இப்போ இந்த மூச்சு அதிகமாக வாங்கும்போது அது கிடையாது. இப்போ நல்லா அந்த நுரையீரல் போனால் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லா வியாதியுமே கேன்சர் என்ன கூட பக்காவாக நல்லா ஆகிடும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ இவ்வளவு மாற்றங்கள் கிடைச்சிருக்கீங்க. மற்றவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டு உங்க மூலமாவே உங்க டீமுக்கு ஒரு 15 பேருக்கு மேல நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்ப டீமா என்னது, ஒரு டீம்ல 5 பேர் அப்படி வராங்க, ஃப்ரெண்ட்லியா வராங்க, அழகா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டீமா அழகா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்கல்ல வலியோட. அது நிறைய பேர் அவங்க தெருக்கல்ல பாத்துருக்காங்கல்ல. இப்ப இப்படி இருந்தா அம்மா இப்ப நல்ல சின்ன பொண்ணு மாதிரி நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க, நல்லா எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படின்னு ஒரு மத்தவங்களும் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சொன்ன இவங்க ஒரு வார்த்தைக்கு அவங்க ஓடி தெரப்பி எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்க இருக்க அம்மா அப்பாக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? தொடர்ந்து வரணும். நம்ம கிட்ட பணம் இருந்தால் இது வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணும். இது இயற்கை ட்ரீட்மெண்ட். டாக்டர் கிட்ட போக வேண்டியதே இல்லை. ஹெவி ஃபீவர் இருந்தால்தான் போகலாம். மற்றபடி வாமிட்டுக்கோ, லூஸ் மோஷனுக்கோ, கண்ணு, பல்லு எல்லாத்துக்குமே. வயிறு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த வயிறு பிரச்சனைக்கான மாற்றத்தை நீங்க உணர ஆரம்பிச்சீங்களா? நல்லா இருக்கு. எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதுல படுத்தாவே உங்களுக்கு கால்சியம், போன் எல்லாம் ஸ்ட்ராங்கா. இப்ப அவங்களால பாத்தீங்கன்னா குனிய முடியுது, நிமிர முடியுது, உட்கார முடியுது. அவங்க வேலைகள் எல்லாமே எல்லா ஜாயிண்ட் பெயின் போயிடுச்சு. தைராய்டு இருக்கவும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஜாயிண்ட்லயும் வலி பயங்கரமா. இப்ப அந்த பாடி பெயின் 4 நாள் ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு கம்மியாயிடுச்சு முதல்ல. புரியுதுங்களா? இப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நல்ல குணமாயிருக்காங்க. இப்ப வலிக்கெல்லாம் மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா நீங்க? சுகருக்கு ஒரே ஒரு டேப்லெட், 2 டேப்லெட் தான் நைட்ல. அது நாளில் கிட்ட முன்னாடி பார்த்துருந்தேன். இப்போ இன்னும் பிளட் 1 மாசம் கழிச்சு தான் செக் பண்ணேன். இப்போ டாக்டர் பார்த்தாங்க ஒருத்தவங்க ஹோமியோபதி. அங்கதான் நான் போயிடலான்னு இருந்தேன். எனக்கு கடவுள் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்றேன். வரம் இந்த ஏரியால தெரியாது. நல்லா இருக்கு. எல்லாருமே பயன் அடைஞ்சா நல்லா. நம்ம ஹாஸ்பிட்டல் போறது கிடையாது. அப்படி நரம்பு கூட அப்படியே பிடிச்சுக்கோ. இப்போ நரம்பு விரிவடைஞ்சிருக்கு. இந்த ரத்தங்கள் ஆமா. புரியுதுங்களா? அவங்க சொல்ற ஆக்ஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பப்போ அந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிஞ்சு ஒரு மாதிரி நரம்பு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி முடங்குன மாதிரி நான் இருப்பேன். இப்ப என் கை கால் எல்லாமே பாத்தீங்கன்னா வலுவா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். எலும்புல ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி உணர்றேன். நரம்பெல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். புரியுதுங்களா? அதுதான் நம்ம செராமெட்டும் பிப்ஸும் கொடுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆரோக்கியம். கிளாப் பண்ணிக்கலாமா? சூப்பர் இல்ல? எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்? ஒரு 16 நாள் ட்ரீட்மெண்ட். இந்த 16 நாள் தெரப்பிலேயே 5 வருஷம் பிரச்சனை இதெல்லாம். எத்தனை வருஷம் பிரச்சனை? 5 ஆண்டுகால பிரச்சனைய 16 நாள் தெரப்பில முழுமையா நான் நல்லா இருக்கேன். நல்லா சூப்பரா குணமாயிட்டு வரேன். என்னோட வேலையெல்லாம் என்னால செய்ய முடியுது. மாத்திரைகள்லாம் விட்டாச்சு. இப்போ சுகருக்கு மட்டும் தான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? ரொம்ப நன்றிமா. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி.